Taste the Daily. ஒரு நாள் மழைக்கு தமிழகத்தின் தலைநகரம் தத்தளிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களாக சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் புதன்கிழமை இரவு சென்னை சூளைமேடு, வள்ளுவர் கோட்டம், கோடம்பாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. மேலும் வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் மழைநீர் செல்ல முடியாமல் தெருக்களிலும் சாலைகளிலும் தேங்கி நின்றது. திறனற்ற ஸ்டாலின் அரசு இனியாவது கும்பகர்ண தூக்கத்தில் இல்லாமல் வடிகால்வாய் பணியை விரைந்து முடிக்குமாறு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையை அடுத்த திருவொற்றியூர் அரசு கலைக்கல்லூரி மற்றும் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் கனமழை காரணமாக மழைநீர் சூழ்ந்ததால் மாணவர்கள் அவதியடைந்தனர். ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் பொழுதெல்லாம் கல்லூரி வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்குவது வாடிக்கையாகவே உள்ளது. எனவே விளம்பரம் தேடும் ஸ்டாலின் அரசு மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருவொற்றியூர் பெரியார் நகருக்கு செல்லக்கூடிய சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் பொதுமக்கள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். கனமழை காரணமாக நீர் தேங்கி உள்ளதால் பள்ளங்கள் தெரியாமல் தவறி விழுந்து விபத்துகள் ஏற்படுவதாகவும் வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் விழித்து கொண்டு விரைவில் புதிய சாலை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கொருக்குப்பேட்டை அருகே மழைநீருடன் கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் மழைநீர் அதிகம் தேங்கும் இடங்கள் கண்டறியப்பட்டு அங்கெல்லாம் மழைநீர் வடிகால்வாயை அகலப்படுத்தும் பணியை சுமார் 4000 கோடி ரூபாய் செலவில் செய்து முடித்திருப்பதாக விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு கூறி வருகிறது. பருவமழை தொடங்குவதற்கு சில நாட்களே உள்ள நிலையில் அவ்வப்போது பெய்து வரும் லேசான மழைக்கே வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து இருப்பதால் வீடுகளில் துர்நாற்றம் வீசுவதாகவும் வீட்டில் புகுந்த நீரை வெளியேற்ற போராடி வருவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். சென்னை புறநகர் பகுதிகளில் புதன்கிழமை இரவு இடி மின்னலுடன் கனமழை பெய்த நிலையில் வியாழனன்று சென்னை விமான நிலையத்திலிருந்து பல்வேறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். திருச்சியிலிருந்து 68 பயணிகளுடன் சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் தரையிறங்க முடியாமல் பெங்களூருவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. மேலும் டெல்லி, மும்பை, பெங்களூரு, புவனேஸ்வர் உள்ளிட்ட 12 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்தன. சென்னையிலிருந்து இலங்கை செல்லும் 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானங்கள் புதன்கிழமை இரவு ரத்து செய்யப்பட்டன. இதேபோல் புதன்கிழமை இரவு முழுவதும் பெய்த கனமழை, இடி மின்னல் காரணமாக 35 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர்.